புத்தகத்தை பொறுத்தவரையில் நான் உங்களுக்கு உண்மையான ஒரு விஷயத்தை சொல்லியாக வேண்டும். எனக்கு படிக்கின்ற பழக்கம் உண்டு. இன்னும் சொல்ல போனால் நான் மாநில கல்லூரியிலே BA படித்ததே பொருளாதாரம் தான். ஆனால் எப்படி பாஸ் பண்ணேன் என்று எனக்கே தெரியாது. வகுப்புகளுக்கு சென்றதே சில நாட்கள். அந்த சில நாட்களிலும் அந்த ப்ரொஃபஸர்கள், இளங்கோவன் அவர்களே, உங்களுக்கு ஐ ஹவ் ஆல்ரெடி மார்க்ட் யூ பிரசன்ட், யூ மே லீவ் த கிளாஸ். ஸோ தப்பித்தவறி உள்ளே போனாலும் அவர்கள் என்னை வெளியே அனுப்பிவிடுகின்ற அந்த சூழ்நிலையில், அதுவும் கல்லூரிக்கு எதிர்த்து அன்றைக்கு அப்படி கடற்கரையிலே மெரினா புகாரிஸ் இருக்கும். ஒரு டீ 25 பைசா, சமோசா 7 பைசா, மதிய உணவு வேண்டும் என்றால் சிலோன் எக் பரோட்டா, அது 1.5 ரூபாய் தான், அதிகமாக 2 ரூபாய். அன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் நான் கல்லூரிக்கு செல்கின்ற நாட்களில் எனக்கு ஒரு 5 ரூபாய் காலையிலே தருவார்கள். அந்த 5 ரூபாயில் 90 பைசாவுக்கு 1 லிட்டர் பெட்ரோலை போட்டுக்கொண்டு 10 பைசாவை அந்த ஊழியரிடம் வைத்துக் கொள்ளுங்கள் என்றால் சலாம் அடிப்பார்கள். இன்றைக்கு 10 பைசா என்றால் மூஞ்சிலே தூக்கி எறிந்து விட்டு போய்விட்டு கல்லூரியிலே புகாரிஸ்ல உட்கார்ந்து கொண்டு எல்லாம் செய்து கொண்டு மீதி கணக்கெல்லாம் கேட்டால் கொஞ்சம் நல்லா இருக்காது. 5 ரூபாய்க்கு 1 ரூபா பெட்ரோல் என்று சொல்லிவிட்டு சொல்லிவிடலாம். வேணா இருக்கு, இளைஞர்கள் தான் இருக்கின்றீர்கள். இன்னும் 1 ரூபாய்க்கு அப்போது ஃபில்டர் வில்ஸ் 85 பைசா ஒரு பேக்கெட். ஸோ இதோடு போன காரணத்தால் நான் இந்த 3 வருடமும் அங்கே படித்தேன் என்று சொல்வதை விட கல்லூரிக்கு சென்று வந்தேன். நடமாட்டமும் மாநில கல்லூரி என்று சொல்வதை விட ராதாகிருஷ்ணன் ரோடில் தான், எட்வர்ட் இலியன்ஸ் ரோடில் தான் நம்முடைய டிரைவின் உட்லண்ட்ஸில் ஆரம்பித்து காந்தி சிலை வரைக்கும் நம்முடைய நடமாட்டங்கள் அதிகமாக இருக்கும். ஏன் என்று கேட்டால் தனியாக வாருங்கள் சொல்கின்றேன். எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், நான் பொருளாதாரத்திலே பட்டதாரியாக இருந்தாலும் பொருளாதாரத்தில் நான் இந்த 3 வருடமும் புதிதாக கற்றுக்கொள்ளவில்லை. பிறகு எப்படி நீ பாஸ் செய்தாய் என்றால் கண்டிப்பாக தவறாக இல்லை. மாறாக நான் PUC என்பது எங்கள் ஊரிலே, எங்களுடைய கல்லூரியிலே படித்த போது அங்கே MK சுப்பிரமணியம் என்ற ப்ரொஃபஸர் இருந்தார். அநேகமாக அவர் சுயமரியாதை கருத்துக்களுக்கெல்லாம் சொந்தக்காரர், பெரியாரிடம் ரொம்ப ஈடுபாடு கொண்டவர். நான் PUCயிலே படிக்கும் போது எனக்கு சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸ் தான். அதனால் என்ன செய்வார் என்றால், BA வகுப்பு அல்லது MAவும் BA எக்கனாமிக்ஸ் அங்கே இருந்த நேரத்தில் அவர் இந்த செமினார் எல்லாம் இந்த காலத்திலே நடத்தும் போது என்னை PUCயிலே படித்தவனாக இருந்தாலும் என்னை அழைத்து கொண்டு போய் அதிலே பார்ட்டிசிபேட் பண்ண சொல்வார். அதில் அந்த 1 வருடத்தில் எனக்கு கொஞ்சம் படித்த அந்த பொருளாதார சங்கதிகள் தான், அது ஆடம் ஸ்மித்திலிருந்து மால்தூஷன் தியரி ஆஃப் பாப்புலேஷன் இருந்து வரிசையாக அதுதான் வைத்து நான் BAவிலே கரையேற எனக்கு வழிவகை செய்தது. ஆகவே பொருளாதாரத்தில் நான் ஒன்றும் மிகப்பெரிய படித்தவன் கிடையாது. இருந்தாலும் பொருளாதாரத்திலும் எனக்கு அவ்வளோ ஆவல் கிடையாது, படிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு ஆவல் கிடையாது. நான் பொருளாதாரம் என்று சொன்னாலே என்னுடைய தனிப்பட்ட கட்சி அனுபவத்தில் பொருளாதாரம் படித்தவர்கள் எல்லாம் மிகப்பெரிய மேதாவிகள் என்றுதான். ஏனென்றால் எங்கள் கட்சியிலே சில வழக்கம் பொருளாதாரத்தில் மேதை என்று சொல்லக்கூடியவர்கள் ஐநா சபையிலே தான் பேச வேண்டுமே தவிர தமிழக மக்களிடம் பேச முடியாதவர்கள் எல்லாம் இருக்கின்றார். அதையெல்லாம் பார்த்து எனக்கு பொருளாதாரம் என்று சொன்னாலே கொஞ்சம் தயக்கம். ஆகவே நான் சரித்திரத்தை படிப்பேன் அதிகமாக. தமிழ் சரித்திரத்தை அதிகம் படித்ததில்லை, மன்னிக்க வேண்டும். என்னுடைய கருத்துக்களைத்தான் நான் சொல்கின்றேன், நீங்கள் இருக்க வேண்டும் என்பது கிடையாது. தமிழகத்தை பொறுத்தவரையில் தமிழிலே சரித்திரங்கள் எழுதப்படுகின்றனவே தவிர ஒரு ஆக்கப்பூர்வமாக, ஒரு ஆணித்தரமாக, ஒரு ஆதாரத்தோடு எழுதப்படுகின்ற சரித்திரங்களா என்று சொன்னால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இல்லை, ஆதாரத்தோடு தான் எழுகின்றார்கள் என்றால் நம்பும்படியாக இல்லையே. சேரன் செங்குட்டுவன் இமயமலைக்கு சென்றான், அங்கே கல்லை அடித்தான், கனக விஜயன் என்ற மன்னர்களின் தலையில் வைத்தான், அதை கொண்டு வந்து இங்கே கோயில் கட்டினான் என்று சொல்கின்றார்கள்.
கேட்பதற்கு நன்றாகத்தான் இருக்கின்றது. ஒரு 10 கிலோ ரேஷன் அரிசியை வாங்கி கொண்டு ஒரு கிலோமீட்டர் நடக்க முடியாத இந்த மனிதர்கள் தலையிலே கல்லை வைத்துக் கொண்டு அங்கே இருந்து இங்கே கொண்டு வரப்பட்டார்கள் என்று சொல்வது என்னை பொறுத்தவரையில் நம்புவதற்கு எனக்கு கஷ்டமாக இருக்கின்றது. புலியை புறத்தால் துரைத்தார்கள் என்று சொல்வார்கள். இதையெல்லாம் வீராவேசமாக பேசுவதற்கென்றே ஒருவர் கருப்பு துண்டு போட்டுக்கொண்டு தமிழகத்திலே இருக்கிறார். மோடியின் திட்டம் உருப்படாது, சரியான நடவடிக்கை இதுக்கு ஏற்ற ஒரு நல்ல ரிசல்ட்டை தராது என்பதற்கு மிகப்பெரிய காரணமே அந்த நபர் இப்போது அவரை ஆரம்பிக்க சுட்டியிருக்கிறார். தேர்தலின் போது பாவம் இருக்கிறதோ இல்லையோ தங்களை பெரிய ஆட்களாக காட்டிக்கொண்ட ஒரு 2-3 பேரை கையோடு முடித்த பெருமை அந்த மனிதருக்கு உண்டு. பாவம் அவர்கள் எதையோ சொல்லிக் கொண்டு நான் அந்த தேர்தலிலே 6%, இந்த தேர்தலிலே 9% என்று ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சின்னையா சின்னையா என்று ஒருவர், இன்னொரு பக்கம் நாங்கள் உலகத்திலேயே நாங்கள் தான் மிகப்பெரிய கட்சி, நாங்கள் இல்லாமல் தமிழகத்திலே சட்டமன்றத்திலே இல்லை என்று சிகப்பு துணியை போட்டுக்கொண்டும் சில பேர் அடைந்தார்கள். இன்னொருத்தவர் நான் தான் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய ஒட்டுமொத்த பிரதிநிதி என்று பிரகடனம் தன்னைத்தானே செய்து கொண்டு வீராவேசமாக அவரும் பிரச்சாரம் செய்தார் என்பதை விட கட்ட பஞ்சாயத்துகள் செய்தார். இத்தனை பேரையும் ஒழித்த பெருமை நம்முடைய கருப்பு துண்டுக்காரருக்கு சொந்தம். நான் இந்த தேர்தலின் போதே சொன்னேன், இந்த 6 பேர் கூட்டணியை பற்றி என்ன நினைக்கின்றார்கள் என்றார். சரியான கூட்டணி. சுடுகாடை நோக்கி செல்வதற்கு இது ஏற்ற கூட்டணி. 4 பேர் தூக்குவதற்கு வைகோவும் திருவாழ்வளவனும் முன்னால், சேப்பு துண்டு போட்ட 2 பேர் பின்னால், படுப்பதற்கு பாவம் அப்பாவி வாசல், முன்னால் சங்கூதுவதற்கு என்னுடைய அருமை நண்பர் விஜயகாந்த். சொல்லுறேன், அப்படியே நடந்தது. எதற்காக எதையோ சொல்ல எங்கேயோ எப்படியோ போகுது. ஆகவே அவருக்கு அந்த பெருமை உண்டு. எதுக்குடா நாட்டிலே இத்தனை கட்சிகள், இதை குறைக்க வேண்டும், நாம் ஒழிந்து போனால் மட்டும் எப்படி, நம்மோடு ஒரு 5-6 கட்சிகளும் ஒழிய வேண்டும் என்றார். அவருக்கு இன்னும் திமுக மீது இருக்கின்ற பாசம் போகவில்லை. இந்த கட்சியில் இருந்து கொண்டுதானே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓட்டுகள் சிதற வைக்கின்றன. ஆகவே முடித்து அவர் உண்மையான நீங்களெல்லாம் பார்த்துல சொல்லணும். இதெல்லாம் நம்ம நாட்டில் சில பேர் இருக்காங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. சில பேர் ராசி புகுந்த அவங்க ஒழிஞ்சு போயிட்டாங்க, அது வேற. பூந்த வீட்டையும் உருப்படியாக இருக்க விட மாட்டாங்க. அவங்க இப்போ மோடியை சப்போர்ட் பண்ற ஒரே காரணம் போதும் மோடியை முடிப்பதற்கு. சிவசங்கரன் டீ மட்டுமல்ல, 4 வேளையும் 4 மாதம் சாப்பிடுவதற்கும் நீங்கள் டெல்லி வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆகவே மோடியை பொறுத்தவரையில் சொன்னார்கள், அவர் ஆரம்பமே சரியில்லாதவர். பிரதம மந்திரியாக அவர் காரியங்கள் சரியாக ஆற்றவில்லை என்பதோடு மட்டுமல்ல, ஆதியிலே டீ கடையிலே டீ கிளாஸை கழுவி கொண்டிருந்தார் என்று சொல்வார்கள். அதையும் அவர் செவ்வன செய்யவில்லை. செய்து கொண்டிருந்தால் ஏழைகளுடைய பழக்க வழக்கங்கள் தெரியும், ஏழைகளுடைய நிலைமை புரிந்திருக்கும். ஏனென்றால் ஏழைகள் அதிகபட்சமாக பெரிய சந்தோஷமாக அவருடைய பெரிய லக்ஸுரி என்று சொல்வது காலையிலே டீ கடையிலே டீ சாப்பிட்டு விட்டு பேப்பர் படிப்பதுதான் அவர்களுக்கு இருக்க மிகப்பெரிய லக்ஸுரி. அந்த டீ கடையிலே கிளாஸ் கழுவுவராக இருந்த இவர், ஏழைகள் பாதிக்கப்படுவார்கள், சில்லறை இல்லாமல் எப்படி இருக்கும், எத்தனை முறை அவர் பார்த்திருப்பார். கிராமங்களிலே அந்த காலத்திலே 10 ரூபாய் நோட்டுக்கே சில்லறை கிடைக்காது. அதையெல்லாம் இந்த மனிதர் பார்த்திருப்பார் இல்லையா? ஆனால் அவர் செயல்பாடுகள் பார்த்தார், இவர் எந்த வேலையும் டீ கடை டீ கிளாஸ் கழுவுவராக இருந்த வேலையும் ஒழுங்காக செய்யவில்லை. திருமணமான பிறகு ஒழுங்காக இருந்ததா? அதுவும் இல்லை. நாட்டின் பிரதமராக வந்த பிறகு ஏதாவது சரியாக இருக்கின்றதா என்றால் அதுவும் இல்லை. எந்த காரியமும் சரியாக
செய்யாத ஒரு மனிதன் யார் என்று சொன்னால் நம்முடைய மோடி அவர்கள் தான். இன்றைக்கு இந்த புத்தகத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த புத்தகம் என்பது என்னை பொறுத்தவரை, இந்த புத்தகத்தை தமிழகத்தை பொறுத்தவரையிலாவது ஒரு அதிக அளவிலே இது மக்கள் படிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. நான் வெளிப்படையாக பேசுகின்றேன் உங்களிடம். இந்த புத்தகத்தை படித்த பிறகுதான் நானே பல விஷயங்களை தெரிந்து கொண்டேன். இந்த திட்டம் ஏன் சாத்தியப்படாது என்பதற்கான காரணங்களை ஆணித்தரமாக எடுத்து வைத்திருக்கின்றார் என்பதோடு மட்டுமல்ல, மிக விளக்கமாக அவருக்கென்று ஒரு தனி நடை, சுஜாதா நடையை போன்று என்று சிவசங்கரன் சொன்னார். சுஜாதாவை எனக்கு தெரியாது, நான் படித்ததில்லை. ஏனென்றால் என்னை பொறுத்தவரையில் நான் அதிகமாக மீறி படித்தது கண்ணதாசனுடைய எழுத்துக்கள், ஜெயகாந்தனுடைய எழுத்துக்கள். பாரதியார் பாட்டு எனக்கு பிடிக்கும், பாரதிதாசனை தனிப்பட்ட முறையில் பிடிக்கும். ஆனால் அவர் பாட்டுக்கள் என்னை அவ்வளவாக ஈர்க்கவில்லை. காரணம், புரிவதில் கஷ்டம் இருக்கின்றது. பாரதியார் பாடல் என்பது ஒரு டியூனோடு வரும். கண்ணதாசன் கவிதை என்பது வார்த்தைகள் தெளிவாக இருக்கும், அது பொருத்தமாக இருக்கும், அழகாக இருக்கும். ஆனால் பாரதிதாசன் மிகப்பெரிய கவிஞர். நான் இல்லை என்று சொல், என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையிலே ஒவ்வொருக்கு ஒன்று பிடிக்கும் அல்லவா. எனக்கு சாம்பார் பிடிக்கிறது என்றால் உங்களுக்கு புளிக்குழம்பு பிடிக்கும். இல்லை என்று சொன்னால் சில பேருக்கு மோர்க்குழம்பு பிடிக்கும். அதற்காக சாப்பிடவே கூடாது என்பது நான் சொல்ல மாட்டேன். அதை பொறுத்தவரை அப்படித்தான் எனக்கு தெரியும். ஆனால் இந்த பொருளாதாரம் வந்தவுடனேயே, இந்த திட்டத்தை 8ஆம் தேதி அறிவித்த உடனேயே என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்னவென்று சொன்னால், இங்கே பேசியவர்கள் சொன்னார்களே அதுபோல்தான், நல்ல திட்டமாக தெரிகின்றது. இதை எப்படி நாம் எதிர்க்க போகின்றோம்? ஏனென்றால் காங்கிரஸ்காரனாக இருக்கின்ற என்னுடைய கணக்கு, நல்ல திட்டம் என்றால் வாய் திறந்து பாராட்ட வேண்டும் என்பதுதான் என் உள்ளத்தின் கிடக்கை. ஆனால் இருக்கின்ற அரசியல் சூழ்நிலையில் எதிர்த்தாக வேண்டிய கட்டாயம். ஆக ஆரம்பத்தில் எல்லோரை போல நானும் நினைத்தேன், நல்ல திட்டம்தான், பார்ப்போம் என்றுதான் நினைத்தேன். ஆனால் இந்த திட்டத்தில் எவ்வளவு புடுங்கல்கள் இருக்கின்றன, எவ்வளவு லூப் ஹோல்ஸ்கள் இருக்கின்றன, இது ஏன் சாத்தியம் இல்லை என்பதை மிக தெளிவாக நம்முடைய நரேன் அவர்கள் இதில் எழுதியிருக்கின்றார். கொண்டு வந்த போது என்ன சொன்னார்? கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கு, லஞ்சத்தை ஒழிப்பதற்கு, தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு இதை கொண்டு வருகின்றேன் என்று சொன்னார். முதலில் he should define what is black money, what is terrorism and what is corruption. corruption என்பது காசு நோட்டாக கொடுப்பது மாத்திரம் ஊழலா? நிலங்களை வாங்கி கொடுத்தால் அது ஊழல் இல்லையா? இன்றைக்கு தினமலர் பத்திரிகையிலே 4 நாட்களாக பார்த்திருப்பீர்கள், மறைந்த ஒரு தலைவர், இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் தலைவி என்று சொல்வதை விட ஒரு கட்சிக்கு தலைவியாக இருந்தவர், கிட்டத்தட்ட அந்த சொத்தினுடைய பட்டியலை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் 3 நாட்களாக. 1, 2 என்று இன்றைக்கு 350 வரைக்கும் வந்திருக்கின்றது, இன்னும் தொடரும் என்று போட்டிருக்கின்றார். அதிலே பார்த்தீர்கள் என்றால் தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் இடங்கள் அவர்களுடைய பெயரிலே இருக்கின்றன. ஜெயலலிதா பெயரில் தான். இதில் என்ன ஒளிவு மறைவு? 30 நாள் தான் முடிந்து விட்டது என்றோடு. இது நம்ம ஊர்ல பெரிய ஒரு சங்கடை. சரி விடுங்க, அதை ஏன் சொல்லும். இப்படி பார்த்தீங்கன்னா வரிசை அந்த பேங்க்ல 5 லட்சம், இந்த பேங்க்ல 5 லட்சம், அந்த ஊர்ல 1 ஏக்கரா, இந்த ஊர்ல 10 ஏக்கரா. சென்னையை சுற்றியே கிட்டத்தட்ட 78 இடங்களிலே நிலங்கள். ஆக லஞ்சம் என்பது பணமாக கொடுப்பது மட்டுமல்ல, something in kind also can be given, and that is also corruption தான். பிளாக் மணினா என்ன? அதுக்கு ஒரு சரியான டெஃபினிஷன் கிடையாது. கருப்பு மணி என்று சில பேரிடம் இருப்பது, சில பேரிடம் அது போனால் வெள்ளை பணமாகின்றது, மீண்டும் சில பேரிடம் வந்தால் அது கருப்பு பணமாகி விடுகின்றது. ஆகவே இதை நீங்கள் தெளிவாக சொல்லி இருக்க வேண்டும். கருப்பு பணம் என்றால் என்ன, லஞ்சத்தை எந்தெந்த ரூபத்தில் இருக்கின்றது. அப்புறம் மடையர்கள், நான் நரேன் அவர்கள் புத்தகத்தை படித்தவுடன் எனக்கே புரிந்தது, தீவிரவாதத்தை ஒழிப்போம். தீவிரவாதம் என்பது என்ன? அது தவறு என்பது வேறு விஷயம்.
ஆனால் அதிலே ஈடுபடுகின்றவர்கள் தாங்கள் எடுத்துக்கொண்ட காரியத்தை முழுமையாக நம்பி அதை செயல்படுத்த வேண்டும் என்று ஒரு மூர்க்க குணத்தோடு செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரி பீப்புள் தான். எக்ஸ்ட்ராடினரி என்றும் சொல்லலாம், எக்ஸென்ட்ரிக் என்று சொல்லலாம். அவன் அறிவுள்ளவன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது என்பதுதான் வேதனைக்குரிய விஷயம். அவனுடைய செயல்பாடுகளை இந்திய படத்திலும் நடத்துவதில்லை, பாகிஸ்தான் படத்திலும் நடத்துவதில்லை, ஆப்கானிஸ்தான் படத்திலேயும் நடத்துவதில்லை, ரஷ்யாவினுடைய ரூபிலையும் நடத்துவதில்லை. மாறாக அத்தனையும் he deals everything in US currencies and dollars. அதை படித்த பிறகுதான் நான் சொல்கின்றேன். இது எனக்கு தெரிந்த விஷயமாக இருந்தாலும் இதில் எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. ஆக இத்தனை விஷயங்கள் இருக்கும்போது இதையெல்லாம் நீங்கள் சரி செய்யாமல் சொல்லிவிட்டீர்கள், முடிந்தது. இன்னைக்கு 50வது நாள். கருப்பு பழம் எவ்வளவு பிடித்தீர்கள் என்றால் கணக்கு சொல்ல முடியாது. லஞ்சம் பணம் எவ்வளவு எந்தெந்த மாநிலங்களில் பிடித்தீர்கள் என்றால் அதற்கும் கணக்கு கிடையாது. தீவிரவாதிகள் நடவடிக்கை குறைந்ததா என்றால் இந்த 50 நாளில் 4 தீவிரவாதிகள் நடவடிக்கை காஷ்மீர் பகுதியிலே நடந்திருக்கிறது. ஆக எடுத்துக்கொண்ட ஒரு முயற்சி 50 நாளில் முடியும் என்றீர்கள். முடியாத நிலையில் இப்போது அறிவிக்கின்றீர்கள் கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன்ஸ், ரொக்க பரிமாற்றம் இல்லை. இதிலும் ஒரு தெளிவான முடிவு கிடையாது. அந்த 3ஐயும் முடித்து விட்டு அதனால் என்ன சாதக பாதகங்கள், அதனால் மக்களுக்கு என்ன நன்மை என்று சொல்வதை விட்டுவிட்டு உடனேயே இப்படி என்று சொன்னால் உங்களுடைய நோக்கம் என்பது பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காகவா அல்லது இந்திய பொருளாதாரத்தை நாசம் செய்வதற்காகவா? கருப்பு குதிரை என்று இந்த புத்தகத்திற்கு பெயர். கடைசியிலே ஒரு உதாரணத்தோடு முடிக்கின்றார். ஒரு குதிரை உதாரணத்தை சொல்கின்றார். நன்றாக ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு வெள்ள குதிரை முதலில் 4 அல்லது 5 இடங்களுக்குள் ஒன்று வருவது நிச்சயம். இந்த குதிரையை நான் மிகப்பெரிய சாமர்த்தியமான குதிரை பங்கேற்கின்ற அத்தனை போட்டிகளிலும் வெல்ல வேண்டும் என்பதற்காக அந்த குதிரையை சில பேர் ஊக்க மருந்துகளாக கொடுத்து, அதிகமான உணவுகளை கொடுத்து, கடைசியில் பார்த்தால் ஓடுகின்ற 20 குதிரைகளிலே மோசமான குதிரை இந்த குதிரை தான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த வெள்ளை குதிரை என்பது கருப்பு குதிரையாக மாறிவிட்டது என்பதை உதாரணமாக சொல்கின்றார். உலகத்திலேயே இருக்கின்ற பொருளாதாரத்தில் 4 பெரிய வல்லரசுகளில் படைபலமாகட்டும் அல்லது பொருளாதாரமாகட்டும் அதில் இந்தியாவும் ஒன்று என்று இருந்த நிலைமையை மாற்றி இன்றைக்கு வளர்ச்சியடையாத கீழ்மட்டத்திலே இருக்கின்ற நாடுகளில் ஒன்றாக இந்தியாவும் ஒன்று என்று சொல்லக்கூடிய நிலைமையை நோக்கி நாம் கீழே வேகமாக சென்று கொண்டிருக்கின்றோம். இதை தடுத்து நிறுத்த வேண்டும். இவர்களுக்கு என்ன, மோடிக்கு என்ன, குழந்தையா குட்டியா? சில பேர் சௌரியமாகவே பிரம்மச்சாரிகளாக வாழ்வார்கள். சில சௌரியங்கள் உண்டு பிரம்மச்சாரியாக இருப்பவர்களுக்கு. வேலைக்கு ஒரு உடையை மாற்றிக்கொள்ளலாம், வேலைக்கு ஒரு அரசியல் தலைவரை எப்போது வேண்டுமானாலும் சந்திக்கலாம். இது போன்ற எல்லா சங்கதிகளையும் எப்ப வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் செய்யக்கூடிய சில வசதிகள் அவர்களுக்கு இருக்கின்றது. ஆனால் நாட்டிலே இருக்கின்ற மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டுமே ஒழிய, ஏதோ சொன்னார்களே இதுபோல் கையை இப்படி விரித்து கொண்டு ஏதோ வெறி பிடித்தவர் போல் கத்துவதாலேயே ஒருவன் பெரிய மனிதராக விட முடியாது அல்லது ஒரு சிறந்த பிரதம அமைச்சராக இருக்க முடியாது. பேசும்போது சொன்னார்கள் மதிய உணவு திட்டத்தை பற்றி. காமராஜர் இந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வரும்போது, அருமை நண்பர்களே, நம்ப மாட்டீர்கள், அன்றைய தமிழக அரசாங்கத்தினுடைய வரவு செலவு என்பது, you won't believe it but it's true, you can verify it, வெறும் 100 கோடி ரூபாய் தான். மதிய உணவு திட்டத்தை காமராஜர் கொண்டு வந்த போது தமிழக அரசாங்கத்தினுடைய வரவு செலவு என்பது வெறும் 100 கோடி ரூபாய் தான். அந்த திட்டத்தை கொண்டு வரும்போது இருக்கின்ற மிகப்பெரிய பொருளாதார வல்லுநர்கள் எல்லாம் சொன்னார்கள்,
தமிழகத்தின் பொருளாதாரத்தை சீர்குலைத்து விடும் இந்த திட்டம் என்று. குழந்தைகளுக்கு பசி போக்க முடியவில்லை என்று சொன்னால் எதற்கு இந்த பொருளாதாரம் என்று சொல்ல காமராஜர் என்ன செய்தார் என்றால் அதற்கு நிதியை ஒதுக்கினார். ஒதுக்கி பத்தாத இடங்களிலே என்ன சொன்னார் என்றால், ஊரில் எவன் பெரிய மனுஷன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றானோ அவனிடம் உதவி பெற்று இதை நடத்துங்கள் என்று சொன்னார். அதனால்தான் விளைந்த பயன்களை இங்கே பேசியவர்கள் சொன்னார்கள். அந்த திட்டம் இல்லை என்று சொன்னால் மிக பல பேர் படித்திருக்க முடியாது. பல கேடுகட்ட நிகழ்ச்சிகள் தமிழகத்திலே நடந்தாலும் இன்றைக்கு ஒரு நல்ல மாநிலமாக நாம் இருக்க முடிகிறது என்று சொன்னால் அன்றைக்கு காமராஜர் தொடங்கி வைத்த அந்த திட்டம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகவே பொருளாதாரத்தில் மாற்றங்கள் கொண்டு வருகின்றேன், பொருளாதாரத்தில் உயர்வு வேண்டும் என்று சொன்னால் இந்த புத்தகத்திலே எழுதியிருப்பது போல அது சமுதாயத்திலும் ஒரு மேன்மையை ஏற்படுத்த வேண்டும். ஒரு பொருளாதார வளர்ச்சி என்பது பணக்காரர்கள் வளர்ச்சி என்பதற்கு மட்டுமல்ல, கீழ்மட்டத்திலே இருக்கின்ற ஏழை எளியவர்களும் அவர்களுக்கு எந்த விதமான வித்தியாசமும் வேறுபாடும் இல்லாமல் அவர்களும் அதிலே முன்னேற வர வேண்டும். அப்படி இருந்தால்தான் அது சரிதான பொருளாதார வளர்ச்சியாக இருக்க முடியுமே தவிர இல்லை என்றால் அது வளர்ச்சி என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு இந்த புத்தகத்தை பொறுத்தவரையில் படித்தாக வேண்டும். நீங்கள் எல்லாம் இங்கே இருக்கின்றவர்களை பொறுத்தவரையில் எனக்கு நம்பிக்கை உண்டு. என்னை விட உங்களுக்கு விவரங்கள் அதிகம் தெரியும் என்று நான் வேடிக்கையாக சொல்லவில்லை. பாதிப்புகள் எப்படி ஏற்படுகிறது என்பதை இந்த புத்தகத்திலே மிக தெளிவாக இதை அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். ரொக்கமில்லா பரிமாற்றம் எப்படி நடைபெறும், கேஷ்லெஸ் எக்கானமி என்றால் எப்படி அது கிராமத்திலே இருக்கின்றவர்களுக்கு புரிய வைக்க முடியும்? நமக்கே பல விஷயங்கள் தெரியவில்லை. நமக்கே என்று என்னோடு உங்களை நான் சேர்க்க மாட்டேன். எனக்கே பல விஷயங்கள் தெரியாது. இது ஏதோ 4 சுவருக்குள் நடக்கின்ற மீட்டிங் என்ற காரணத்தால் சில உண்மைகளை நான் சொல்ல வேண்டும். எனக்கு செல்போனில் கால் வந்தால் ரிசீவ் பண்ண தெரியும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்பரை அனுப்பி போன் பேச முடியும். மெசேஜஸ் வந்தால் ஐ கேன் ரிசீவ் இட். With great difficulty I can also send messages. இதுதான் எனக்கு செல்போனை பற்றி வெளியே சொன்னாலும் பரவாயில்ல. வேறு ஏதாவது செய்ய வேணும்னா என் பேரனையும் என் பேத்தியை தான் கூப்பிடும். கூகுள் பார்க்கணும், அது பார்க்க என்னென்னமோ பார்க்குறாங்க. மை ஒய்ஃப் டெய்லி வாட்ஸ்அப்புன்னு சொல்கிறா. அப்படி வாட் இஸ் வாட்ஸ்அப்புன்னு கேட்குறேன். எதற்காக சொல்கிறேன் என்றால் சில பழக்க வழக்கங்கள் என்னை பொறுத்தவரையில் நான் இன்னும் கொஞ்சம் ஒரு உண்மையை சொல்கிறேன். உங்களை பற்றி என்ன பற்றி உங்களை பற்றி இன்னும் கம்ப்யூட்டர் பக்கமே போக மாட்டேன். நான் பயம் எனக்கு. அமைச்சராக இருக்கும்போது டேபிளில் 2 பக்கம் 2 கம்ப்யூட்டர். என்னடா 2 பக்கம் 2 ஃப்ளவர் வாசான வச்சிருக்காங்க, இதை கற்றுக்கணும் அப்படிலாம். சரி சொல்லணும்னா எங்கள் இதில் டெப்டி செக்ரட்டரி ஒருத்தர் நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு. சரி கற்றுக்கலான்னு பார்த்தா ஏதோ சொல்லாரு. நானும் கொஞ்சம் ஆரம்பத்தில் பற்றிக்கிட்டு இருந்தோம். ஒரு 2-3 நாள் கழிச்சு என்ன ஆச்சுன்னா பேப்பரில் தினமலரில் போட்டான், அமைச்சர் கம்ப்யூட்டர் கற்றுக்கொண்டு இருக்கின்றார். போச்சு, மான மரியாதை போச்சு. நல்ல வேலை அமைச்சர் ABCD கற்றுக்கொண்டு இருக்கின்றார். நான் அதோட விட்டுட்டேன். அதனால் இப்போ இதில் கூட எழுதியிருக்காங்க சில உதாரணங்கள். நீங்கள் எல்லாதான் போய் கிராமத்தில் ஒரு நல்ல மார்பிள் இதெல்லாம் டைல்ஸ் எல்லாம் போட்டு ஒரு பெரிய பாத்ரூமை அழகாக வச்சு யூரோப்பியன் க்ளாசெட்லாம் வச்சா கூட அவனுக்கு சுதந்திரமான காற்று வசதியோடு வேண்டும். வெளியிடங்களில் போவதைத்தான் அவர்கள் விரும்புகின்றார்கள். காரணம் அது பழக்கம். ஏதோ இது 4 சோர்களை போட்டு அடைச்சா அப்படி இருக்கு, எனக்கு சில விஷயங்கள் வரமாட்டேன் என்று சொல்கின்றது. ஆகவே நீங்கள் அதை மாற்ற வேண்டும் என்றால் சில காலம் ஆகும். You cannot change everything overnight. ஸ்டெப் பை ஸ்டெப்பாகத்தான் அதை மாற்ற வேண்டும். அதற்கு பொறுமை வேண்டும். ஆனால் அதை விட்டு தான் பேர் வாங்க வேண்டும். இருக்க போகிறது இன்னும் 2 வருஷம். அதுவும் கண்பித்தா எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா இப்போதான் அத்வானி திருப்பி கொஞ்சம் கடைசியாக ஆரம்பிச்சிருக்கார். பார்லிமெண்ட்டில் BJP நடந்துக்கிறதே எனக்கு பிடிக்கல. சரி விடுங்க, இப்படி வருது. ஆனால்
இருக்கின்ற ஒவ்வொரு நாளும் இந்த நாட்டிற்கும் இந்த மக்களுக்கும் அது மிகவும் ஒரு மோசமான அரசாக இருக்கின்றது. புதிய நோட்டுகளை கொண்டு வருகின்றோம் என்று 2000 ரூபாய் நோட்டை கொண்டு வந்தான். நீங்க 1000 ரூபாய் நோட்டை வந்து ஒரு பெட்டியில 10 லட்சம் ரூபாய் எடுக்க முடியும், எடுத்துட்டு போக முடியும்னா அதே பெட்டியில இதை வந்து நம்ம 20 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போக முடியும். நோட்டு அவ்வளவு சின்ன நோட்டு. நீ பெரிய நோட்டா பண்ணியிருந்தா கள்ளப்பணத்தை கொண்டு போறது கஷ்டம்னு சொல்லலாம். நீ அதை விட சின்ன சைஸா போட்டு ஈஸியா இந்த பாக்கெட்ல 1 லட்சம் ரூபா வச்சாலே பெருசா தெரியும். இப்ப 5 லட்சம் ரூபா வச்சாலும் பெருசா தெரிய மாட்டேங்குது. காரணம் அது ஒரு அடிப்படை அறிவு. அந்த ரூபாயை அவ்வளவு சின்னதா கொண்டு அது நோட்டுடைய சைஸை குறைத்து விட்டு. ஆகவே எதிலையும் ஒரு கிளியாரிட்டி இல்லை என்பதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே என்னை பொறுத்தவரையில் இந்த புத்தகம் என்பது அதிகமாக தமிழ் மக்களிடம் இந்த புத்தகத்தை கொண்டு சேர்க்க வேண்டியது அவருடைய கடமையோ அல்ல அரவிந்தன் கடமையோ என்று நாம் இருந்துவிடக்கூடாது. நம் எல்லோருடைய கடமையும் கொண்டு சேர்த்த வேண்டியது. என்னை பொறுத்தவரையில் நான் அவர் சொல்லியிருக்கேன், எனக்கு ஒரு 1000 புக்கு கொடுங்க. சும்மா இல்லை, காசு கொடுத்தான். சும்மா நானும் சும்மா காசு தரல. அதுல என்ன கமிஷனோ அந்த கமிஷன் கொடுத்துருக்க, அந்த டிஸ்கவுண்டை தள்ளி கொடுங்கன்னு சொன்னா அவரும் ஒத்துருக்கார். நானும் வந்து யாருக்கும் சும்மா கொடுக்க மாட்டேன். எங்க கட்சியில் இருக்கின்ற மாவட்ட தலைவர்களுக்கு நான் ஒரு 100 ரூபாய்க்கு வேணும் 150 ரூபான்னு சொல்லி கொடுக்க போறேன். ஏனென்றால் எனக்கு என்னுடைய கட்சிக்காரர்களாவது முதலிலே விஷயங்களை தெரிந்து கொண்டார்கள் என்ற ஒரு மனதிலே ஒரு பெரிய ஆறுதல். அதே நேரத்தில் நாம் ஏதோ அரசியல் இருந்து ரூபாயை தொலைச்சிட்டோம் வீட்டிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சின்ன வியாபாரம் செய்து வீட்டில் கூட ஏதோ கடைசி நேரத்தில் வீட்டுக்காரர் கொஞ்சம் மாறி இருக்காரு நினைப்பதற்கு ஏற்ப. ஆகவே என்னை பொறுத்தவரையில் நான் இங்கே வந்து உங்களுடைய பேசும்போது எந்த விதமான பிரஷரும் கிடையாது. எங்க கட்சி மீட்டிங்லாம் பேசலாம், வந்த உடனே ஒரு பிரஷர். நம்ம சேரை விட்டுட்டு வந்து பேசுறோம். பேசி முடிச்சுட்டு போனா சேர் இருக்குமா? இல்லடா இதை பத்தி பேசலாம், இந்த ஆளுக்கு வச்சுக்குவானா, இல்ல இதை பத்தி பேசலாம் அந்த ஆளுக்கு வச்சுக்குவானா, இப்படி எல்லாம் ஒரு டென்ஷனாகவே இருக்கும். இங்க வந்து உங்களை எல்லாம் பார்த்தோம்னா சரி உங்ககிட்ட நிறைய விஷயத்த கத்துக்கணுன்ற ஒரு ஆசை. அதனாலதான் நான் ரொம்ப ஃப்ரீயா நீங்க உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். என்னை பொறுத்தவரையில் எது எனக்கு மனதுக்கு சரி என்று படுகிறதோ அதை சொல்லிவிட வேண்டும் என்று. ஆனால் நான் சொன்னதுதான் சரி என்றும் நான் பிடிவாதம் பிடிக்க மாட்டேன். என் அறிவுக்கு உரைக்கின்ற வகையில் நீ சொல்வது தப்பு என்று நீங்கள் சொல்லி அதை நான் ஏற்றுக்கொண்டால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வேன். ஆகவே அறுவை தோழர்களை இங்கே வந்திருக்கின்ற நீங்கள் எல்லாரும் இந்த புத்தகத்தை அவருக்கு என்ன நரேனுக்கு என்ன பெரிய லாபம்னு எனக்கு தெரியல, அரவிந்தனுக்கும் பெரிய லாபம்னு எனக்கு தெரியல. அப்துல்லா மிக அருமையான அவருடைய இந்த அணிதுரை இருக்கின்றதே மிக அருமையாக இருந்தது. அது இல்லாமல் இந்த முதல்ல சமர்ப்பணம் போட்டு ஒன்று எழுதியிருக்காங்க. ஒரே ஒரு அரசாங்க உத்தரவுக்கு கட்டுப்பட்டு தங்களின் வாழ்நாள் உழைப்பை வங்கியிலிட வரிசையில் நின்று உயிர்விட்ட இந்தியர்களுக்கும் அவர்களை இழந்து நிற்கும் குடும்பங்களுக்கும் இது சமர்ப்பணம் என்று. இது ரொம்ப எதுக்கு, அவன் என்ன தப்பு செஞ்சான்? அவன் சம்பாதிச்ச பணத்தை கொண்டு போய் செல்லுகின்ற வரையில் அதை மாற்ற வேண்டும் என்பதற்காக கியூவில் நின்னா அவன் சாகரான்னு சொன்னான். இந்த சாவுக்கு யார் பொறுப்பு? இன்றைக்கு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா டெய்லி 7 பேர் 8 பேர் செத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த சாவெல்லாம் வந்து இந்த தலைவர்கள் சாகும்போது செத்ததா ஒரு பட்டியல் போடுறாங்களே, அதுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. தலைவர்கள் செத்தா அப்போ தலைவர்கள் ஊர்ல எவன் செத்தாலும், ஏன்னா அப்பதான் 3 லட்சம் 5 லட்சம் கிடைக்குன்றதுக்காக சில பேர் சில விஷயங்களுக்காக மொட்டை அடிப்பாங்க, மீசையை எடுப்பாங்க. மொட்டை அடித்தா 1000, மீசையை எடுத்தால் 500. பாத பூஜை என்பார்கள், பாலாபிஷேகம் என்பார்கள்.
மண்ணை திங்கின்றேன் மண் சோறு என்பார்கள். காரணம் அம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்க. பெரிய தியாகி. வெள்ளையர்களை எதிர்த்து போர்க்கொடி எடுத்து ஜான்சி ராணியாட்ட குதிரையிலே ஏறி போய் போர்க்களம் கண்ட அந்த பெண்மணி இன்றைக்கு வெள்ளையர்கள் பிடியில் சிறையில் இருக்கின்றார் என்றால் செய், ஏற்றுக்கொள்கின்றேன். அதையே கொடுக்கிற தலையை மாத்திரம் முடிய மாத்திரம் கொடுக்கிற கைவரல கொடுக்க கூடாதா? சில சங்கதிகள் வளரும் என்பதால் தைரியமாக அதை கொடுக்கின்றோம். சில சங்கதிகள் வளராது முடமாகி போடுவிடும். ஜனங்க மென்டாலிட்டி அப்படிதான். ஆகவே இது போன்ற ஒரு ரொம்ப நேரம் பேசுகிறேன். இது போன்ற இந்த சூழ்நிலையில் இருக்கின்றதெல்லாம் அது நம்மை போல இங்கே வந்து இளைஞர்கள் அதிகமாக வந்திருக்கின்றீர்கள். இளைஞர்கள் என்றால் 40 வயசுக்கு குறைவு. ஏனென்றால் என்னை பொறுத்தவரையில் 40 வயசெல்லாம் இளைஞர்கள் என்று சொன்னால்தான் நான் மத்திய வயசை சார்ந்தவன் என்று என்னால் சொல்லிக்கொள்ள முடியும். இதை வந்து நாம விளக்கணும். ஜனங்கிட்ட வந்து இந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். அதற்காக என்னால் கண்டிப்பாக முடிந்ததை நான் செய்வேன். ஏனென்றால் குறைஞ்சபட்சம் என்னை பொறுத்தவரையில் என் இயக்கத்திலே இருக்கின்றவர்கள் காட்டு கூச்சலாக மோடி ஒழிய வேண்டும் என்று சொல்லவில்லை, ஏன் இந்த மனிதன் ஒழிய வேண்டும் என்பதற்கான காரணங்களை எடுத்து வைக்கக்கூடிய விஷயங்களை இந்த புத்தகம் தந்திருக்கிறது. ஆகவே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியோடு, குறிப்பாக நம்முடைய நரேன் அவர்களுக்கும், அப்துல்லா அவர்களுக்கும், அரவிந்தன் அவர்களுக்கும், சிவசங்கரன் அவர்களுக்கும், இந்த டீம்ல கொஞ்சம் ஒரே பேசிக் பாலிசியில they are together, but they may differ in political parties நினைக்கிறேன். I don't know, I'm not sure about it. Whatever said and done, you have got a very good thinking on so many issues. You should be together always and come out with proper instructions on important issues like this, which affects the common people. Thank you.